ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Let's go. மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. எல்லாருக்கும் வணக்கமுங்க, மானம் பறக்குதுங்க. Hi girls, how are you ya? 10 மாசம் பழகின பின்னே who are you da? மூன்றே சொற்கள் I love you da. அதற்கத்தம் கூட உனக்கு தெரியலையா? ஹே சீனா லீனா வீணா மீனா, கொஞ்சம் தமிழ் தெரியும் வெட்டி சீனு வேணா. தமிழ்நாட்டை விட்டு போட்டு ஃபாரினுக்கு போனா தாய்மொழி தமிழினை மறந்திட வேணா. அவன் என்னதான் பாக்குறான்? வாடி வாடி வாடி, லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? விட்டுருவோமா? அடியே அடியே இவளே, அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே, அடியே அடியே அழகே, எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம். இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சி திட்டு புளியாக வச்சி இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. இது வந்து தகராறு பண்றியா? பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லவில்லைங்க, என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பளை தானுங்க. எல்லா பசங்களும் இப்ப எங்க பக்கம் வாங்க, உங்களையும் சேர்த்து கெடுத்துட்டு வாங்க. ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன் அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண். உலகில் பெண்களை எவ்வளவு தாழ்த்தி பாடல்கள் வந்தாலும் பெண்களின் பெருமையை யாராலும் அழிக்க முடியாது. இப்பாடல் உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சமர்ப்பணம். பெண்களின் அடையழகு, பெண்களின் இடையழகு, பெண்களின் குரல் அழகு, பெண்களின் சிறப்பு, பெண்களின் சிரிப்பு, பெண்களின் முறைப்பு, பெண்களின் படைப்பு, பெண்களின் சிறப்பு. பரிசு பெண்களின் அழகு, சொக்க தங்கம் தானே பெண்களின் மனசு. பெண்கள் இல்லைன்னா உலகமே கலக்கிலா. அந்த பொண்ணுங்க இல்ல என்ன பசங்க என்ன கதி, மனச புரிஞ்சுக்கிற சொல்லுங்க என்ன வழி. சீரி சிங்கரிக்கும் வித்தைகள் அதிரடி, பெண்களை பற்றி பாட இனி வார்த்தைகள் ஏதடி. பெண்கள் பல நூறு தலை குறைவா சொல், என்னை இல்லை பெண்ணிடம் நீயும் நானும் உருவானது எப்படி. யோசி யோசி பெண்ணை பேசு நீ போற்றி, சாதனை படைப்பதில் பெண்கள் புலி. Manada Mailada Season 10 is attempting this for the first time. You are officially amazing! கின்னஸ் உலக சாதனை படைத்த மானாட மயிலாட இப்போ நாங்க உலக சாதனை புரிஞ்சிருக்கோம். பொதும் பொதும் இனி எதற்கு
மசனம் உலகையே சுமப்பவள் பூமாதேவி பெண்களின் அடையழகே பெண்களின் இடையழகே பெண்களின் குரல் அழகே பெண்களின் சிறப்பு பெண்களின் சிரிப்பு பெண்களின் முறைப்பு பெண்களின் படைப்பு பெண்களின் சிறப்பு அலைவது அழகு நெளிவது அழகு நடை அழகு பெண்கள் இடை அழகு பெண் பூ வைத்தால் அழகு பொட்டு வைத்தால் அழகு ஜீன்ஸ் பேண்டில் அழகு ஷார்ட் ஸ்கர்ட்டில் அழகு பாவட தாவணி போட்டாலே ரொம்ப அவை அழகு சுத்தி முத்தி பெண்கள் போதவில்லை ரெண்டு கண்கள் அந்த பிரம்மன் செய்யும் மாயம் எனக்கு பிடிச்சிருக்கு. மைத்ரியன், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் உங்களோட கான்செப்ட், அதாவது பெண்களை வந்து ஃபர்ஸ்ட் நீங்களே இழிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரோட அட்வைஸை கேட்டு நீங்கள் அவங்கள புகழ்ந்து பாடுற மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போக கலா மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். பிகாஸ் இது பெண்களை பற்றின ஒரு இதுங்கிறனால பெண்களை இழிவுபடுத்தி நிறையா பாடல்கள் சினிமாவில் இருக்குது, பெண்களை புகழ்ந்து நிறையா பாடல் இருக்குது. பட் நீங்கள் ஆஸ் அ விமனா பெண்கள் எதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம் வந்தால் பெண்கள்னால இந்த உலகமே மாறும், இல்லை நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன கருவாக கூட இருக்கலாம், அது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மெயினாக பெண்கள் தன் குழந்தைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாலே பெட்டர். நம்மளுடைய தாய்மொழியை கற்றுக் கொடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது கற்றுக் கொடுத்தாலே நம்மளுடைய, அதாவது பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்குறாங்களோ அப்படி தான் குழந்தைங்க போவாங்க. தமிழ் அண்ணா அழகான வார்த்தை, நம்மளுடைய உலகத்திலேயே முதலாக வந்ததே தமிழ் தான். அது மாநாடு மயிலாடில் வந்து கோகுல் வந்து அழகாக அந்த ஒரிஜினல் கேரக்டரை கொண்டு வந்தார், எப்படி தமிழ் வந்ததுன்னு. ஸோ அந்த தமிழை மறக்கக்கூடாது. ஆச்சா, இது இப்போ உங்கள் கான்செப்டுக்கு நான் வரேன். உங்கள் கொரியோகிராஃபர் யார்? மேலே வர சொல்லு. இது என்ன கான்செப்ட்? அக்கா, இன்னைக்கு பேப்பர் எடுத்தாவே ஃபுல்லாக கேர்ள்ஸு ஒன் சைட் லவ் அப்படி தாங்க்கா. அதை வந்து நம்ம சின்ன பசங்க ப்ரோக்ராம்லாம் சொல்ல முடியலக்கா ஓப்பனாக. இது நாசூக்கா புரிஞ்சவங்களுக்கு போயிட்டு வந்தாங்க, நாசூக்கா சொல்கிறேங்க்கா. இப்போ நீ இந்த கான்செப்ட் எடுக்கக்கூடாது, எவ்வளோ இருக்குது கான்செப்ட், ஒரு குழந்தையால் சொல்ல வேண்டிய கான்செப்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் சேம் வாட் நவனி இது பண்ணது, இதோட அவன் பெட்டர், வம்சிக்கிறனே பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனாவது அந்த கெட்டப்பில் ஒரு பிச்சை எடுத்து அந்த டைலாக் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பெண், இது வந்து யூஷுவல் சாங். இவன் என்ன மாறினா, ஒரு ஆள் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை அடித்தான், உடனே அடிக்காத சொல்லிட்டு அந்த கான்செப்ட் அப்படியே கட் பண்ணிட்டேன். நீங்கள் பாட்டிலேயே கிண்டல் பாட்டு மாதிரி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து அது படத்தில் இருக்கிற டைலாக் தான். அது படத்தில் இருக்கிற டைலாக்கில் நீ ஏப்பா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கேட்டால் அது ஆல்ரெடி ஏதோ ஒரு படத்தில் வந்த டைலாக்கை இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி போர்டு ஆகுங்க, அதுதான் கான்செப்ட். நீ தப்பு பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலையே. நான் தான் டான்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு உங்களோட கான்செப்ட். அதான் சொன்னேன், அடுத்த ரவுண்டு ஒரு டிஃப்ரெண்ட் ரவுண்ட் கொடுக்க போகிறேன்னா ஒரு டெஸ்டிங் ரவுண்ட் தான் கொடுக்குறேன், அதனால் பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். ஸோ தருண் மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். விஸ்வா மாஸ்டர், கொஞ்சம் கான்செப்டில் தான் கொஞ்சம் மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். லிரிக்கல் கான்செப்டில் நீங்கள் போயிட்டீங்க, அந்த லிரிக்கு சம்மந்தப்பட்ட அதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் போயிட்டீங்க. பட் லிரிக்கோட இன்னும் கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜில் இன்னும் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன விஸ்வா கான்செப்ட்ல ஒண்ணு மீறி என்ன விஸ்வா? சாரி மாஸ்டர், டோன்ட் வரி, மிஸ் ஃபயர், டோன்ட் வரி, வேற மாதிரி காமிச்சோம். பட் நெக்ஸ்ட் டைம் ஆல் தி பெஸ்ட். ஓகே, கண்டிப்பா மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் விஸ்வா மாஸ்டர். நீங்கள்